ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் ஒரு நட்சத்திர நடிகராக வலம் வந்தாலும் கடைசியாக இவர் நடித்த பல தமிழ் திரைப்படங்கள் தோல்வியையே சந்தித்தனர். இதனால் இவர் மன உளைச்சலுக்கு ஆளானார். அதன் காரணமாகவே ஜெயம் ரவியின் மாமியார் ஜெயம் ரவியை வைத்து படங்களை தயாரிக்க ஆயத்தமானார். அப்போது மாமியார் தயாரித்த திரைப்படங்களும் தோல்வியை சந்தித்தனர். கடைசியாக இவரது மாமியார் தயாரிப்பில் இவர் நடித்த சைரன் திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது, நல்ல லாபத்தையும் பெற்று தந்தது. அதனாலே ஜெயம் ரவி மாமியார் அடுத்ததாக இயக்குனர் பாண்டியராஜனிடம் கதை கேட்க அந்த கதை ஜெயம் ரவிக்கும் பிடித்து போயிருக்கிறது. அப்போது ஜெயம் ரவியின் மாமியார் ஜெயம் ரவியுடன் எவ்வளவு சம்பளம் வேண்டும் என கேட்க ஜெயம் ரவியோ 20 கோடி என்று இருக்கிறார். மாப்பிள்ளை, நீங்கள் கடைசியாக நடித்த எந்த திரைப்படமும் ஓடவில்லை, ஒரு திரைப்படம் மட்டுமே ஓடி இருக்கிறது, 20 கோடி சம்பளம் கேட்பது நியாயமா என கேட்க பாண்டியராஜன் காலதாமதம் என்பதால் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துவிட்டு அந்த கதையை விஜய் சேதுபதியிடம் சொல்லி ஷூட்டிங்கையும் தொடங்கி விட்டாராம். இதனால் கோபமடைந்த ஜெயம் ரவி மற்றும் மாமியார் சுஜாதா விஜயகுமார் சண்டையே ஆர்த்தி ஜெயம் ரவி இடையேயான விவாகரத்துக்கு காரணமாக அமைந்துள்ளதாம்.